ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1998 அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் $8 மில்லியன் கொடுத்து 75 ஏக்கருக்கு ஒரு ஐலாண்டு பர்ச்சேஸ் பண்றாரு. அண்ட் இந்த ஐலாண்டோட பேரு லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ். எளிது வந்து பாக்குறதுக்கு இந்த ஐலாண்டு ஒரு சொர்க்க பூமி மாதிரியே உங்களுக்கு காட்சி அளிக்கும். இந்த ஐலாண்டுக்கு நடுவுல பேலஸ் மாதிரி பெருசா ஒரு பங்களா, ஆனா அந்த பங்களாக்குள்ள 2 ஸ்விம்மிங் பூல், ஒரு ஜிம், ஒரு ஹெலிபேடு இதெல்லாம் இருந்துச்சு. பட் இந்த ஹெவன்ல ஒரு டார்க் ட்ரூத் வந்து மறைஞ்சிருந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 12 இருந்து 17 வயசு இருக்கிற சின்ன பொண்ணுங்களை இங்க கடத்தி கூட்டிட்டு வந்து செக்ஸுவலா அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த பொண்ணுங்களால இங்க இருந்து தப்பிச்சு போகவும் முடியாது. ஏன்னா இந்த ஐலாண்டை சுத்தி கடல் தான் இருந்துச்சு. இது எல்லாத்த விட இங்க மேஜரான ஷாக்கிங் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு போனாங்கிறது தான். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப், பில் கேட்ஸ், எலான் மஸ்க், சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங், பிரின்ஸ் ஆண்ட்ரூ அண்ட் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி வந்து இதுல இருக்காரு அப்படின்ட்டு பேர் அடிபடுது. இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், பில்லியனரிஸ்க்காக லேவிஷான ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டியில தான் இந்த பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு கொஸ்டின் வந்து அரைஸ் ஆயிருக்கும், இந்த ஐலாண்டோட ஓனர் யாரு, அவரோட பேர் என்ன அப்படின்ட்டு. அவனோட பேர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இப்போ நான் சொல்ல போறது இந்த ஒரு கிரிமினல் பத்தின ஸ்டோரி கிடையாது, யூஎஸ் வரலாற்றிலேயே த கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சாப்டர் 1, த கிரைம் எமர்ஜஸ். ரொம்ப வருஷமா இந்த ஐலாண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமா தான் இருந்துச்சு. பட் 2005 ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த கேஸையே வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, புளோரிடால பாம் பீச்சை சேர்ந்த 14 வயசு சின்ன பொண்ணு அவரோட பேரண்ட்ஸோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றா எப்ஸ்டீன் மேல. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு என்னமாச்சுன்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நடந்த கதை அப்படியே சொல்றா. நான் இங்க இருக்கிற ராயல் பாம் பீச் ஹை ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தி என்ன ஒரு வெந்தி மேனோட ஹவுஸுக்கு ரெஃபர் பண்ணா. அதாவது நான் அங்க போயிட்டு அவருக்கு மசாஜ் பண்ணி விட்டேன்னா எனக்கு $200 to $300 அவர் கொடுப்பாரு அப்படின்ட்டு. பட் அங்க போய் பார்த்தா அந்த ரிச் மேன் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவர் வந்து வெறும் ஒரு இன்னவரோட படுத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு என்ன செக்ஷுவல் அபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த கதையை கேட்டோன்னு போலீஸ்க்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. சரிம்மா, உன்ன மாதிரியே வந்து இதுல வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னு கேட்கறாங்க. ஆமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேர் வந்து இதே மாதிரிதான் போயிருக்காங்கன்னு சொல்றா. சரிட்டு அந்த 2 பொண்ணுங்கள்ட்ட கேட்டா அந்த பொண்ணுங்க 4 பொண்ணுங்க பேர் சொல்லுது. ஸோ 2 4 ஆகுது, 4 6 ஆகுது, 6 8 ஆகுது. இது வந்துட்டு ஒரு பிரமிடு மாதிரி வந்து போய்கிட்டே இருக்குது. பை May 2006 பாம் பீச் போலீஸ் ஐடென்டிஃபைட் 35 மைனர் விக்டிம்ஸ். அதாவது இந்த பொண்ணு மாதிரியே 35க்கு மேற்பட்ட பொண்ணுகள் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கேஸோட தீவிரம் இன்னும் அதிகமாகுது. ஸோ இதனால ஜூலை 2006 இது கேஸ் FBIயோட கைக்கு மாற்றப்படுது. FBI ஆபரேஷன் லீப் இயர் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு இது ரொம்ப நெருக்கடியா போயிருது. ஸோ இந்த மைனர் செக்ஸ் டிராஃபிக்கிங்ல வந்து ஜெஃப்ரி வந்து பல வருஷம் ஜெயிலுக்கு போவாரு அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது இன்னொன்னு. சாப்டர் 2, த ப்ளீ டீல். 2008 மியாமியோட அட்டர்னி அலெக்சாண்டர் அகோஸ்டா ஜெஃப்ரியோட வக்கீலுங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றாரு. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி வந்து 2 ஸ்டேட்டோட ப்ராஸ்டியூஷன் சார்ஜஸ் மட்டும் தான் ஒத்துக்குவாரு. மற்ற எல்லா ஃபெடரல் சார்ஜஸ்ல இருந்தும் அவருக்கு விலக்கு அளிக்கப்படுதுங்கிறது. 2வது, இந்த கேஸுக்கும் எப்ஸ்டீன் கூட வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்களுக்கு இம்யூனிட்டி ஃப்ரீ வழங்கப்படுது அப்படிங்கிறது தான். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சீல் பண்ணி வச்சிடறாங்க, பப்ளிக் யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. சரி, பப்ளிக்கு தான் தெரியாம பண்ணீங்க, அட்லீஸ்ட் பாதிக்கப்பட்ட அந்த 35க்கும் மேற்பட்ட பெண்களுக்காவது நீங்க கரெக்டான தகவல் கொடுத்துருக்குள்ள இந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருந்துச்சுங்கிறத காமிச்சிருக்கும்ல. இதெல்லாம் எதுவுமே இது பண்ணாம அப்படியே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் June 30, 2008 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோர்ட்ல ஆஜராகிறாரு. கோர்ட் வந்து இந்த கேஸுக்கு என்ன தீர்ப்பு வழங்குதுன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து நாங்க 18 மாசம் சிறையில் வைக்கிறோம்னு. அதாவது 35க்கும் மேற்பட்ட பெண்களை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்கான். பட் அவனுக்கு வெறும் 18 மாசம் தான். அந்த 18 மாசத்துலயே வந்துட்டு இவனுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்ன ஆஃபர்ஸ் தெரியுங்களா? வாரத்துல 6 நாள் வந்துட்டு இவன் ஜெயில இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனோட பிரைவேட் ஆஃபீஸ்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வந்துட்டு இவனுக்கு ஃப்ரீ டைமும் இருக்குது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, இவ்வளவு பெரிய ஹைடெக் ஜெயில வந்துட்டு அவன் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் வருவான். மற்றபடி எல்லாமே வந்து அவனோட பீச் ஹவுஸ்ல இருந்தே பண்ணிக்குவான். அண்ட் இது எல்லாத்தோட பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 2009 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ரிலீஸ் ஆயிடுறான். அந்த 18 மாசம் கூட அவன் ஜெயில இல்ல, வெறும் 13 மாசம் இருந்துட்டு 5 மாசத்துக்கு முன்னாடியே வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரீயா அவனோட லைஃப் வாழ ஆரம்பிச்சிடறான். சாப்டர் 3, த ஜேர்னலிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும், கதை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, வில்லன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான்ட்டு. பட் ஒரே ஒருத்தர் மட்டும் கதை இன்னும் முடியல அப்படின்னாங்க. அவங்க தான் ஜூலி கே ப்ரௌன், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அட் மியாமி ஹெரால்ட். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்படினாச்சும் நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க லைஃபை ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி இந்த எப்ஸ்டீன் கேஸை எடுத்து பல வருடங்களா ரீஎக்ஸாமின் பண்ணி ஃபைனலா நவம்பர் 2018 பிரிசர்வேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்ஸ்டீன் வந்துட்டு 36 பெண்களை வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணல, 80க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ரிப்போர்ட் பப்ளிக்கா வெளியே வந்ததுனால காட்டு தீ மாதிரி இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. ஸோ கவர்மெண்ட் மேலேயே வந்து ப்ரெஷர்ஸ் விழ ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலா ஜூலை 2019 நியூயார்க்ல எப்ஸ்டீனை வந்து கைது பண்றாங்க செக்ஸ் டிராஃபிக்கிங் சார்ஜஸ்க்காக. அண்ட் இந்த வாட்டி 45 வருஷத்துக்கு மேல பிரிசன்ல இருக்கலாம்
அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. சாப்டர் 4 த டெத். அரெஸ்ட்டுக்கு பிறகு ஜெஃப்ரி எப்ஸ்டீனை நியூயார்க்ல இருக்க மெட்ரோபாலியன் கரெக்ஷனல் சென்டர் அப்படிங்கிற இடத்துல வச்சிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்பதான் நடக்குது. ஆகஸ்ட் 10, 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவரோட செல்லுல இருந்த நிலைமையில கிடந்திருக்காரு. அண்ட் போலீசஸ் என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா இது சூசைடு தான் அப்படின்ட்டு. பட் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட இறப்பு இன்னும் வரலுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. எப்படி இறந்தாரு அப்படிங்கறது வந்துட்டு இன்னும் யாருமே வெளியே கொண்டு வரவே இல்லை. அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் யாரும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. டிசம்பர் 2025 DOJ வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.